அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தமிழர் கணியம் என்ற இந்த ஜோதிட சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போது தமிழர் கணியத்தில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னாங்க, தொடர்ந்து 2025 அடுத்த வருடம் வருகிற 2025 மார்ச் மாத இறுதியில் நடக்கிற சனி பயிற்சியில் பற்றி சனி பயிற்சி சனி இப்போது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்கிறார். கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்கிறது. அப்படி பெயரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கோல்சார ரீதியாக என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதற்கு முந்தைய கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம், மேஷம் தொடங்கி கன்னி ராசி வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கு பார்க்க இருப்பது துலாம், காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, ஒரு சர வீடு. துலாம் அப்படிங்கிற ஒரு ராசியை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஒரு ஆண் ராசி இந்த ராசி. இப்போ இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கோல்சார அடிப்படையில் மட்டும் பலன்களை கொடுக்க கடமைப்பட்டது. இப்போ லக்னத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் தான் ஒருவருடைய ஜாதகம் முழுவதுமாக நான் பலன் சொல்ல முடியும். ஆனால் அப்படி முழுவதுமாக பலன் சொல்வதற்கு இந்த கோல்சாரமும் தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். கோல்சார பலன்களே இந்த கோல்சாரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ ராசி பலன் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ராசி பலன் மட்டுமே முழுவதுமாக செயல்படாது. ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னம், லக்னாதிபதி, ஏனைய கிரகங்களுடைய அமைப்பு, தற்பொழுது எந்த தசை நடக்குதோ அந்த தசை நடத்துகிற கிரகத்துடைய சுபத்துவ பாவத்துவ படிநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கோல்சார பலனும் தசாபுத்தி பலனும் ஒன்றோட ஒன்று பிணைந்து பலன் கொடுக்க கடமைப்பட்டதாக இருக்கும். அதனால் இந்த பலன்கள் இப்போ நான் சொல்லுகிற இந்த பலன் ஒரு சிலருக்கு இது பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமல் கூட போகும். அதுவும் எப்படின்னா ஒரு சதவீத அடிப்படையில் நடக்கும். இப்போ எப்படின்னாங்க, பொதுவாக ஒரு சராசரி அளவு இருக்குல்ல, ஒரு 60 விழுக்காடு மக்கள் சராசரியாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு சராசரி ஒரு ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் ஒரு 60 விழுக்காடு நபர்கள், பெரும்பான்மையான நபர்கள் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு 60 விழுக்காடு நபர்களுக்கு இந்த பலன் சரியாக பொருந்தி வரும் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப. ஒரு 5லிருந்து 10 விழுக்காட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எந்த தசாபுத்தி அமைப்புகள் நடந்தாலும் அவர்கள் ஒரு உயர்நிலை அமைப்பு கொண்ட ஜாதகங்கள், ஒரு டாப் லெவல் நல்ல குவாலிட்டியான ஜாதகம்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 விழுக்காடு நபர்களுக்கு ரொம்ப ஒரு சராசரி அளவுன்னு சொல்கிறோம் இல்லை, ஆவரேஜ், அதிலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பாவத்துவ அடிப்படையில் லக்னாதிபதி பலவீனமாக அமைந்து ஒரு பாவத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இப்போ 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் பெரும்பான்மை இந்த 60% இருக்கிற மக்களுக்கான பலன்கள் ஏகதேசம் பொருந்தி போகும். அந்த பிலோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னதான் நல்ல நேரம்னு நம்ம சொன்னால் கூட அது சரியாக பொருந்தி வராது. நல்ல உயர் ரக ஜாதகங்கள், உயர் நிலையில் அமைந்த ஒரு யோக ஜாதகங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான இருக்கிற நபர்களுக்கு கெடுதல் நேரம் வரும்பொழுது ஓரளவு பாதிப்பும், நல்ல நேரம் வரும்பொழுது உச்சபட்ச யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு சின்ன மினியேச்சர், அதுக்காகத்தான் இதை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது துலா ராசி. இப்போ துலாம் பார்த்தீங்கன்னா, துலாமில் 3 நட்சத்திரம் வரும். இப்போ நட்சத்திரத்துடைய அடிப்படையில் பலன் கேட்குறாங்க நிறைய பேர். இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன், இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன். நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன்கள் அமைவது கிடையாது, அதுதான் உண்மை. நட்சத்திரங்களுக்கு என்று காரகத்துவங்கள் கிடையாது. ஒருவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அதற்காகவே அவருடைய குணாதிசயங்களை வைத்து சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய மடமையான ஒரு விடயம். ஏன்னா நட்சத்திரங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. நட்சத்திரங்கள் கிரகங்களின் தூரத்தை அளப்பதற்கான ஒரு அளவுகோல், ஒரு ஸ்கேல் மாதிரி நட்சத்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டு 9 கிரகங்களுக்கு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டு தசாபுத்தி அமைப்புக்காக இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ இந்த நட்சத்திரங்கள் என்பது தனி மனித வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. 27 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான், 27 நட்சத்திரங்களும் கெட்ட நட்சத்திரங்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. சரியான கூற்றும் அந்த கூற்று தாங்க. அப்படிப்பட்ட இந்த துலாமில் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொல்லப்படுகிற செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய், ராகு, குரு, இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வரும். துலா ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் வரைக்கும் வரும். இதில் சித்திரை, சுவாதி, விசாகம்னு சொல்லிப்பட்டு அந்த ஒரு 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த 3 நட்சத்திரங்கள் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துறது கிடையாதுங்க. ராசியின் அடிப்படையில் தான் இருக்கும். இப்போது வருகிற மார்ச் மாதம் 28, 29ஆம் தேதிகளில் சனி பெயர்கிறது. சனி துலா ராசிக்கு இதுவரை 5ஆம் இடத்திலிருந்து, தன் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து தற்பொழுது 6ஆம் இடத்திற்கு பெயர்கிறார்.
அப்போது கும்பம் வந்து 5ஆம் வீடு, மீனம் 6ஆம் வீடு, 6ஆம் வீட்டுக்கு பெயர்கிறார். 6ஆம் வீட்டுக்கு பெயரும் பொழுது அங்கு இருக்கிற சனி தன் மூணாம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், தன் 7ஆம் பார்வையாக 12ஆம், உங்கள் ராசிக்கு துலா ராசிக்கு 8, 12, 3ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துங்க, அங்கிருந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பும் கூட. இந்த சனி பெயர்ச்சி ஏறக்குறைய இதுவரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை அதிகமான நெருடலை கொடுத்து கொண்டிருந்த சனி ராசிக்கு, அதாவது தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு மிகப்பெரிய நெருடலை வந்து இதுவரைக்கும் சனி கொடுத்திருப்பார். 5ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், பூர்வ புண்ணியம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம், தொடர் அதிர்ஷ்டம், தொடர் உயர்வு, இது போன்ற ஒரு முக்கியமான அம்சங்களை குறிக்கக்கூடிய ஒரு 5ஆம் இடத்தில் இருந்த சனி இதுவரை அந்த இடத்தை கெடுத்து உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டிருந்த சனி தற்பொழுது 6ஆம் இடத்திற்கு பெயர்வது என்பது மிகப்பெரிய யோகம். 6ஆம் இடத்து சனி எப்பொழுதுமே அபரிவிதமான நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து வருகிற குரு பயிற்சி கூட உங்கள் ராசிக்கு குரு 9ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ஒரு வருடம் வந்து துலா ராசிக்காரர்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள் நல்ல ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அவரவர்களுடைய தசாபுத்தி எந்தெந்த தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்திக்கு ஏற்ப அற்புதமான பலன்களை சனியும் குருவும் கொடுக்கக்கூடிய, ஏன்னா கோச்சாரத்தில் அவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான அமைப்பு வந்து கோச்சாரத்தில் வந்து வருது. 5ஆம் இடத்தில் வருகிற ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் பலன்களை செய்து விட போவதில்லை. இப்பொழுது 6ஆம் இடத்தில் பெயர்கிற அந்த சனி என்பது உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க கடமைப்பட்டவர். நல்ல வேலை இல்லாமல் இதுவரைக்கும் வேலை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நபர்களுக்கு நல்ல வேலை, தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டு கொண்டிருந்த நபர்களுக்கு தொழிலில் தொடர்ச்சியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு நல்ல வாய்ப்புகள் நல்லா புரிஞ்சிங்க. ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக அமையும். இளம் வயது உடைய நபர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். இப்போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்ன, இப்போ துளாராசி பெயர் வர மார்ச் இறுதியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏப்ரல் மேலே குழந்தைகள் வந்து பரீட்சை எழுத காத்திருப்பாங்க, அதாவது அவர்களுடைய தேர்வு வந்து எழுதுகிறாங்க. இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற துளாராசி குழந்தைகளுக்கு வந்து எப்படி இது ஒரு பெரிய அற்புத வாய்ப்பாக அமையும் அப்படின்னாங்க, ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் கேட்க ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளில் இந்த குழந்தைகள் வந்து பெரும்பாலும் இந்த துளாராசியில் இருக்கிற குழந்தைகள் ஒரு சில கேள்விகளை படிச்சிருப்பாங்க, ஒரு 100 கேள்வி படிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 200 கேள்வி படிச்சிருப்பாங்க. இவர்கள் படித்த கேள்வியே இவருக்கு விடைத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது. நம்மளுக்கு தெரியாத கேள்வி நம்மளை கேட்டு நம்ம குழம்பி போகிறத விட நம்மளுக்கு தெரிந்த கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு அமைப்பாக, மதிப்பெண் கூடுகிற ஒரு அமைப்பாக இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. குழந்தை இதுவரைக்கும் தள்ளி போய் கொண்டிருந்த நபர்களுக்கு குழந்தை செல்வங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான ஒரு அமைப்பையும் இந்த அடுத்து வருகிற சனி பயிற்சியும் அதன் அடுத்து வருகிற குரு பயிற்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்ங்க, அது மாதிரி இருந்த வழக்குகள், பூர்வீக சொத்தில் அப்பா தாத்தா பாட்டி அவங்க இருந்த சொத்துகள், அந்த சொத்துகளில் இருந்த பெரும் பிரச்சனையாகி அது வழக்கு தொடுத்து அந்த மாதிரி இழுபறியாக பல ஆண்டு காலமாக இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் இது வந்து நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். பூர்வீக சொத்தில் விற்பது இப்போ அருமையான, நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்கலாம், இல்லை ஒரு இடத்த விற்று ஒரு வீடு கட்டுறது, இல்லை தொழில் அமைப்புகளில் போடுறது, இது மாதிரியான அமைப்புகள்லாம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பாக அமையும். வயது முயந்த ஒரு 40-45 வயது நபர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலத்தை அமைச்சு கொடுக்கும். அவங்கவுங்களுடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து தோட்டம் வாங்குறதோ இல்லை காடு வாங்குறது, வீடு அல்லது மகிழுந்து கார், விலையுயர்ந்த வீடுகள் வாங்குவது, இது போன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குகிறோம், இல்லை தனி வீடு இண்டிவிஜுவல் வில்லான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான இடங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமையும் அவரவர்களுடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து. ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். என்ன அப்படின்னாங்க, தான் பெற்ற பிள்ளைகளையே நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அவர்களுடைய குழந்தைகளை பார்த்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அந்த ஒரு 60-65 வயதிற்கு மேற்பட்டு ஒரு இருக்கிறவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது என்னென்னா, தன்னுடைய இளைய தலைமுறை தன் கண் முன்னாக நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது தான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகிழ்ச்சிங்க. அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா போகிறது, இல்லை வெளியே நிறைய இடங்களுக்கு செல்வது, நிறைய சொந்த பந்தங்களை சந்திப்பது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகிறது. 80-70 வயது முடிந்தவர்கள் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி கட்டமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு
இது வந்து ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். பெரிய அளவில் அவர்கள் துன்பப்படாமல் துயரப்படாமல் இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் செல்கிற ஒரு அமைப்பை கூட ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வயது வாரியாக இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பண்ணுன்னு பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தாங்க, ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், ஒவ்வொரு தசாபுத்தி அமைப்புக்கு என்னென்ன செய்யும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுபோல் வயதுக்கு ஏற்படும் ஒரு 20-22 வயது உட்பட்ட நபர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். நீங்கள் படிக்கிறது நல்ல ஞாபகம் இருக்கும். நீங்கள் படித்து அதிகமாக உங்களுக்கு தெரிந்த கேள்விகளே வினாத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் தசாபுத்தி நல்லபடியாக அமைந்து விட்டால் நீங்கள் படித்த கேள்விகள் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர்லேயே வரும். அதன் அடிப்படையில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. துன்பங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு இன்பமான நிலை, ஒரு மகிழ்வான நிலை வந்து ஏற்படுவதற்கான அத்தனை அமைப்புகளும் சரியாக இருக்கிறது. குறிப்பாக குரு பெயர்ச்சிக்கு பின்பு, வருகிற குரு பெயர்ச்சிக்கு பின்பு ஒரு அற்புதமான சூழல், நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு 1-1.5 ஆண்டு காலம் ஒரு அற்புதமான காலமாக அமையும். வாழ்த்துக்கள். இதை பயன்படுத்தி வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உதவட்டும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருள் புரியட்டும். 20-22 வயதுக்கு மேல் இருக்கிற திருமணம் வயதை ஒட்டி இருக்கிற நபர்கள் அல்லது வேலை, சரியான வேலை வந்து இது வரைக்கும் அமையலை, சரியான இடத்துல நல்ல வேலை அமையலை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட வயது இருக்கிற நபர்களுக்கு மனக்கலக்கம் வேண்டாம். நல்ல இடங்களில் நல்ல அருமையான ஒரு இடத்துல வேலை கிடைத்தவுடன் அதில் ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு, அதாவது இன்க்ரிமெண்ட்னு சொல்லப்படுகிற ஊதிய உயர்வு, அல்லது தொழில் ஆரம்பித்து தொழில் ஒரு நல்ல நிலையை எட்டுகிற ஒரு நிலை, நல்ல மணமகன், ஒரு பெண்ணுக்கு நல்ல மணமகனும் ஒரு ஆணுக்கு நல்ல மணமகளும் அமைகிற ஒரு அமைப்பு. வாழ்வில் வந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து பொங்க, மகிழ்ச்சி வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதை அற்புதமாக காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வந்து ஒரு குழந்தை, திருமணம், குழந்தை அப்படிங்கிறவங்களுக்கு, அந்த 30 வயதில் இருக்கிறவங்களுக்கு தொழில், வேலை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த காலகட்டம். ஒரு 30 வயதுக்கு மேலே 45 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னாங்க, பொருளாதாரத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகம் எவ்வளோ பலமாக இருக்கிறதோ அந்த பலத்தின் நடந்து கொண்டிருக்கிற திசை அமைப்பை பொறுத்து நல்ல திசை ஜாதகமும் நன்றாக அமைந்து நல்ல தசாபுத்தி அமைப்பும் சரியாக அமைகிற ஒரு அமைப்பு கிடைக்குமாயின் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வில் நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம், இல்லை ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட படியை நம்ம ஏறுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ வந்து என்னென்னா, இது படிக்கட்டுகளை ஏற்றி விடாமல் ஃப்ளோர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அடுத்த செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு ஒரு 30 படி இருக்கும், மெதுவாக ஏறி போயிட்டு இருப்பாங்க மற்றவங்க. இந்த சரியான நான் சொன்ன அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோரே மேலே ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். திடீரில் பணவரவுகளில் ஒரு இந்த துலாம் ராசியிலிருந்து நல்ல லக்னங்கள் அமைந்து லக்னத்திற்கு நல்ல தசாபுத்தி அமைகிற அந்த ஒரு அற்புதமான அமைப்பு கொண்ட ஜாதகர்களுக்கு ஒரு பூம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, திடீர்னு ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயரத்தை இந்த 40-45 வயது ஒரு 50 வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். 50 வயதிற்கு மேலே ஒரு 65-70 வயது இருக்கிற நபர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள். நம்ம நல்ல காரியம்னு சொல்கிறது என்ன, வீட்டில் என்ன, நம்ம வீடு கட்டுறோம், ஒரு நல்ல காரியம், ரொம்ப நாள் இவ்வளவு வருட கனவு, ஒரு 30-40 வருட ஆண்டு கனவு, அவ்வளவு உழைப்பு, நம்மளுடைய வேதனையிலிருந்து எவ்வளவு கடினமான உழைப்பை அதை சிறுக சேர்த்து அந்த இதை வைத்து ஒரு இடம் வாங்குவது, ஒரு மனைக்கான இடம் வாங்குவது, அல்லது ஒரு வீடே கட்டுவது, இல்லை ஒரு தோட்டம் வாங்குவது, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தோட்டம் வாங்குவது, பெரும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த ஒரு தொகையை வந்து ஒரு நல்ல இடத்தில் வந்து நீங்கள் கொண்டு அதை வந்து போடுறதுக்கு வந்து அருமையான ஒரு அமைப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வந்து கண்டிப்பாக அமையும். அதுபோல் நிறைய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல ஏற்ற காலம் இந்த காலம். ஒரு 70 வயதிற்கு மேற்பட்டிருக்கிற நபர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் வந்து ஒரு அற்புதமான மகிழ்வை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, தான் பெற்ற பிள்ளைகள் தன் கண் முன்னே நம்ம பேரன், பேத்தி, பொண்ணு, பையன் இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்வதை, அல்லது தான் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை அவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவதை போன்ற ஒரு அற்புதமான அமைப்பு குடும்பங்களில் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலிக்கிற ஒரு அற்புதமான அமைப்பாக தான் இந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா ஏனைய எல்லா கிரகங்களும் சரியான ஒரு அமைப்பில் வந்து அமருது. நல்ல தசாபுத்தி மட்டும் அமைஞ்சிட்டா அற்புதமான ஒரு காலம், பயன்படுத்திக்கங்க. 80 வயதுக்கு மேற்பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிம்மதியான, தான் விரும்புகிற எந்த விதமான பெரிய தொந்தரவுகளும் ஏற்படும் அவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒரு நிம்மதியான ஒரு இறுதி காலம் என்பது அற்புதமாக அமையும்.
வயதிற்கு ஏற்றவாறு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ தசாபுத்தி அடிப்படையில் எப்படியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஏன்னா துளாராசியில் பிறந்தவர்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறேன், சூரிய சந்திர தசை வராது. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையோ சந்திர தசையோ வரவே வராது. அப்படி வருபவர்கள் மாவட்டத்திற்கு ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது மாநிலத்தில் மொத்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்திலேயே ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஏன்னா என்ன காரணம்னாங்க, அவர்களுக்கு சூரிய சந்திர தசை வருவது என்பது 100 வயது கடந்து வரும். 100 வயது கடந்துடும். கடந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருந்தாலும் கடைசிக்கு 90 வயதாவது கடந்தால் தான் அவங்களுக்கு சூரிய சந்திர திசை வரும். இருப்பினும் வந்துங்க, வேறு திசைகளில் நடக்கிற சூரிய புத்தி, இப்போது சனி திசையில் சூரிய புத்தியோ இல்லை ராகு திசையில் சூரிய புத்தி, குரு திசையில் சூரிய புத்தின்னு அந்த சூரிய சந்திர புத்திகள் நடக்கும். அந்த புத்திகளின் அடிப்படையில் வந்துங்க உங்களுடைய தசாநாதன், இப்பொழுது நடக்கக்கூடிய உங்களுடைய தசாநாதன் சரியான இடத்தில் அமர்ந்து, அவர் எந்த யோகராக 6, 8, 12ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 6ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 8ஆம் அதிபதியாக இருக்கட்டும், மாரகாதிபதியாக இருக்கட்டும், பாதகாதிபதியாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவர்கள் சுபத்துவமாக அமர்ந்திருக்கையில் உங்களுடைய தசாநாதனுக்கு 6, 8ஆம் இடங்களில் இந்த சூரிய சந்திரர்கள் வந்தாலும் கூட ஓரளவு பாதிப்பை குறைத்து நல்லபதியான ஒரு நல்ல அமைப்பை தான் கொடுக்கும். அதனால் அதிலெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட போகாது. செவ்வாய் தசை, செவ்வாய் வந்து எப்படின்னாங்க, இந்த இதில் பிறந்தவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செவ்வாய் பிறந்த உடனே வரும். செவ்வாயோட நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரும்போது பிறந்த உடனே செவ்வாய் தசையாக இருக்கும், அல்லது ஒரு 70-80 வயதுக்கு பிற்பகுதியில் செவ்வாய் தசை வரும். அப்படி செவ்வாய் தசை நடக்கும் பொழுது சகோதரர்களால் லாபம், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலியமாக உங்களுக்கு லாபம், பங்காளிகள்னு சொல்லப்படுகிற அப்பா வழி அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல லாபத்தை ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அது துளாராசியில் பிறந்து இன்னும் ஆண் வாரிசாகவும் அடுத்த வாரிசு, அந்த குழந்தைக்கு தம்பி தங்கை போன்ற ஒரு அமைப்பு அந்த வீடுகளில் அமையக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக ராகுவும் அதே மாதிரி ஒரு சிலர் ராகு திசையிலேயே பிறந்திருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ராகுலேயே இருப்பாங்க. ஆரம்ப கால திசை ராகுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 60 வயதுக்கு மேலே ராகு தசை வரும். திரும்பி அடுத்த சுழற்சியாக வரும்பொழுது பிறக்கும் பொழுது ராகு இல்லாமல் குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு திருப்பி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா திருப்பி ராகு தசை வராது. ராகு திசையில் பிறந்தீங்கன்னா திருப்பி செவ்வாய் தசை வராது. ஏன்னா அது ஒரு 120 காலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். ராகுவில் பிறந்து ஒரு தோராயமாக ஒரு 10-13 வருடம், ஏன்னா 18 ராகு தசையில் நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கூட ஒரு 16 வருஷம் வந்துடும். அப்புறம் ஒரு மத்தியமும் 10வது 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த ராகு திசை, ராகு நல்ல வீடுகளில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய அருமையான யோகம். இந்த ராகு திசை நடக்கிற குழந்தைகளுக்கு ராகு சரியான இடத்தில் அமர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெற்றிருக்கிற ராகு அற்புதமான அமைப்பை கல்வியில் கொடுக்கும். கல்வியில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வந்து அமையும். அடுத்ததாக குருவும் அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, குரு அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பருவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு 16-17 வயதுக்கு மேலே ஒரு கல்லூரி திருமணம், கல்லூரி வீடு கட்டுகிற அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் ஒரு இளம் வயதில் ஒரு 30 வயதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு குருதசையாக இருக்கும். அப்படி குருதசை நடக்கிறவங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், நல்ல வேலை, நல்ல பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு, தான் இருக்கிற இடத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் பொருளாதார அளவில் கொஞ்சம் சற்று ஒருபடி மேலே தூக்குகிற ஒரு அமைப்பாக இந்த குருதசை கண்டிப்பாக அமையும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு இந்த குருதசை கண்டிப்பாக குழந்தைகள் கொடுக்கும். ஆண் வாரிசு ஒரு சிலருக்கு பெண் குழந்தை முதல் குழந்தையாக இருக்கும், 2வது குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிற இந்த குருதசை நடக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து வாரிசுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது குழந்தைகள் செல்வங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சனி திசை அடுத்ததாக சனியும் அதே மாதிரி, சனி வந்து சரியாக சுபத்துவம் அல்லது சூட்சம ஒழுன்னு சொல்லப்படுகிற ஒரு அமைப்பில், என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுகிற இந்த வார்த்தை என்னன்னா, இந்த சுபத்துவம் சூட்சம ஒழுன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை வந்து ஜோதிடத்தில் கொடுத்துருக்கார். அதை விளக்கி சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. இருப்பினும் அந்த அமைப்புகளில் இருந்து சனி தசை நடத்தும் பொழுது உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி கேதுவுடன் சேர்ந்து சூட்சம ஒழு அப்படிங்கிற அமைப்பிலேயோ அல்லது சனி நட்பு வீடுகளில் அமர்ந்து, சனிக்கு மிகவும் பிடித்த சுக்கிரனுடைய வீடு, புதனுடைய வீடுகளில் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது, ஒரு செவ்வாய் ராகுவோடு சேர்க்கை இல்லாமல் தசை நடத்தும் பொழுது இந்த சனி தசை என்பது நல்ல கடின உழைப்பு, உங்களுடைய உழைப்பை கொட்டி ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் சனி கொஞ்சம் வலுத்து, சனியே உங்கள் ஜாதகத்தில் அதிக வலுவாக அமைந்து, அப்படி இருப்பவர்களுக்கு கல், மண், கிரஷர், இரும்பு, தார், பெட்ரோலியம், சாராயம் என்று சொல்லப்படுகிற கூடாத திரவங்கள், இரும்பு பொருட்கள், அதே மாதிரி இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகள், இந்த மாதிரியான இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சனி நல்லா அமைஞ்சு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து இந்த அரியர்லாம் இல்லாமல் நல்ல ஒரு இடத்துல நல்ல மதிப்பெண்ணில் நீங்கள் வந்து
தேர்ச்சி பெற்று கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உடனடியாக வேலை கிடைத்து ஒரு நல்ல அற்புதமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டு 35 வயதுக்கு மேற்பட்டு ஒரு 50-55 வயது இருக்கிற நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். சனி திசைக்கு அடுத்ததாக புதன் திசை. புதனும் அதே மாதிரி, புதன் நன்றாக ஜாதகத்தில் நன்றாக வலுத்திருக்கிற நபர்கள் இந்த புதன் திசை நடப்போது தாய்மாமன் வழியில், அதாவது அம்மாவுடைய சொத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு உடனே, அதாவது அம்மாவுடைய அம்மா சொத்து, அம்மாவுடைய அப்பா சொத்து இருக்கு இல்லைங்களா, அது போன்ற சொத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான அனைத்து அமைப்புகளும் இருக்கும். அதே மாதிரி புதனுடைய ரியல் எஸ்டேட், செவ்வாயுடைய காரகமாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் என்பது அறிவை பயன்படுத்தி செயல்படக்கூடிய, அதாவது என்ன, பணத்தை பிரயோகிக்காமல் செய்கிற செயல் வந்து ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி புதனுடைய துறைகளான கணினி சம்பந்தமான, சாஃப்ட்வேர் சம்பந்தமான துறைகளில் நல்ல ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புதனுக்கு அடுத்ததாக கேது நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக பயணங்கள், நிறைய ஆலயங்களுக்கு செல்வது, மனதை விட்டு நிறைய பழைய நண்பர்களை சந்தித்து மனம் நெகிழ, ஏன்னா 30 வருடம் 40 வருடம் கழித்து அவர்களுடன் சென்று தன்னுடைய அனுபவங்களையும் அவருடைய அனுபவங்களையும் அசை போடுவது என்பது ஒரு அற்புதமான விஷயம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரதசை, பெரும்பாலும் சுக்கிரதசை சந்திக்கிறது ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் ஒரு 60-70 வயது மேலே வர்ற சுக்கிரதசை வண்டி, வீடு, வாகனம் போன்ற பெரிய அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுத்துட்டு மகிழ்வு அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த சுக்கிரதசையும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். பொதுவான பலன் இப்போ வந்து பொதுவான ஒரு பலனை பார்த்துருவோம். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மிக அற்புதமாக ஒரு அமைப்பு. ஏன்னா 2 ராசிக்கு தான் இது மிக அற்புதமான அமைப்பாக அமைய போகுது, அதுதான் உண்மை. அதில் ஒரு ராசி துலா ராசி. இந்த 12 ராசிகளில் 2 ராசிக்கு அதி அற்புதமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் 2ஆம் நிலையாக வருகிறது. 3 ராசிக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியது சனி. இந்த 12 ராசிகளில் நடக்கிற சனி பயிற்சி 3 ராசிகளுக்கு மிக அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். அதில் முதலிடம் வருகிறது மகரம், 2ஆம் இடமாக துலாமும், 3வது இடமாக ரிஷபமும் அமைப்போகுது. அதில் வந்து 2ஆம் இடமாக ஒரு அதி அற்புத நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விடயங்களும் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும், உங்கள் ஜாதகத்தின் வலுவை பொறுத்தும், நடந்து கொண்டிருக்கிற தசாபுத்தி அமைப்பை பொறுத்தும் உங்களுக்கு கொடுக்க சனி கடமைப்பட்டவராவார். அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்கு வருகிற காலத்தை சரியாக நம்ம அதில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னாங்க இப்போ இருக்கிற காலத்தை பயன்படுத்திக்கிங்க. அதனால் ஒரு நல்ல நிலை பெரிதும் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் சொல்கிறதுக்கான ஒரு பெரிய பாயிண்ட்ஸே இல்லை. ரொம்ப வீழ்ச்சி, ஏன்னா தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லாத போது சற்று என்னென்னா ரொம்ப கெடுபலன்கள் சற்று குறையுமோ வழியே, கெட்ட பலன்கள் ரொம்ப இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த பலன்கள் சற்று மட்டுப்படுமே வழியே நல்ல பலன்கள் நடக்காது தசாபுத்தி அடிப்படையில். அதனால் ஒரு அற்புதமான காலம் துளாராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சகத்தை பற்றி அடுத்த காணொலியில் காண்போம். அதுவரை இணைந்திருங்கள் தமிழர் கணியத்தோடு. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் குமரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.